டேய் காபி வந்து சமையல் கடையில எடுத்துக்க மாட்டீங்களா? ஒருத்தர் வந்து சப்ளை பண்ணினே இருக்கணுமா உங்களுக்கு? விட்றா ஏன்டா இப்ப டென்ஷன் ஆற? மாமா சர்பத்து. தம்பி அக்கா சர்பத் கேக்குதுல குடுக்கறது. இது சர்பத் இல்ல கூல் ட்ரிங்க். எல்லாம் ஒண்ணுதான் தம்பி. நம்ம ஊருக்கார வச்ச பேர் சர்பத், வெளிநாட்டுக்கார வச்ச பேர் கூல் ட்ரிங்க்ஸ். குடுங்க. என்ன மாமா முறைக்கிறான்? ஏய் இவர் யாருன்னு தெரியுமில? இந்த வீட்டு தாய் மாமா. கூடு ஏற்கனவே பட்டது பத்தாதா? அவங்களே கூட்டு வந்து இம்சியா இருக்குன்னு உன்னைய கூட்டு வந்தா நீ இப்படியா? நான் இந்த வீடு தாய் மாவனே இல்ல. பாடி போலாம். என்ன மச்சான் ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபிகர் கரெக்ட் பண்ணிட்ட போல இருக்கு. டேய் ஃபிகர் உஷார் பண்ணிட்டான்னு சொல்லு, ஃப்ரெஷ்ஷாலாம் உஷார் பண்ணிட்டான்னு சொல்லாத. அதெல்லாம் ஒரு தலை ராகம் காதல்ல முடிஞ்சு போச்சு. என்ன அவளுக்கு தான்டா தெரியும் அவன் அவளுக்கு எத்தனாவதுன்னு. அவன் ஒரு வைத்தறிச்சல் வீராசாமிடா, கிடைக்காத காண்ட்ல பேசுறான். அப்பா எனக்கு ஒரு முறை கிடைச்சதே போதும், வேலையை பாரு. மச்சான் ஃபேஸ்புக்ல ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டியா? நான் கொடுத்துடலாம் மச்சான். ஏய் அந்த புக்ல தானே எல்லா ஃபிகரையும் உஷார் பண்றீங்க. நாங்களும் கேஸ் புக்லாம் சாட் பண்ணி எல்லா ஃபிகரையும் உஷார் பண்ணுவோம். அது கேஸ் புக் இல்ல முண்டோம், ஃபேஸ்புக். மூடு ஏதோ ஒரு புக்கு. டேய் உனக்கு இங்க வேலை, கிச்சனுக்கு போ. ஏன்டா சொல்ல மாட்டீங்க? எங்கயோ சுத்தின்னு இருந்த உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் பாத்தியா? போட்டு ஷூட்டு போட்டு மேனேஜர் மாதிரி சுத்துறீங்க. நான் அடுப்படியில வந்து சாகணும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த அடுப்பாய் ஓனர் தான்டா. யாரா அவன்? வெல்கம் முதலாளி. யாரையோ பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தியே. உங்களை பத்தி தான் பெருமையா பேசணும் முதலாளி. கேட்டுச்சு உன் எக்கோ. அநேகமும் உனக்கு வில்லம் உன் வாயாத்தான் இருப்பார் நினைக்கிறேன். ஏற அங்க எல்லாரும் ஜூஸ் அங்க கேட்டுட்டு இருக்காங்க. உட்காந்து மீட்டிங் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். ரிசப்ஷன் ஆரம்பிச்சாச்சு, எல்லாரும் எடுத்து கொடுங்க போங்க. நீ அடுப்பாரி போல. என்ன முதலாளி எப்ப பார்த்தாலும் அடுப்படிக்கு அனுப்புறீங்க? ஏன் காஞ்சிபுரம் கலெக்டர் 3 நாள் லீவ்ல போயிருக்காரு, அவர் வேலையை பார்க்க போறியா? நீயே போ அந்த வேலைக்கு. போல வந்து சேர்ந்துருக்கான் பாரு. பொண்ணத்துக்கிட்ட விடிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல தம்பி, பொண்ணை தூக்குறதுக்கே நைட்டு 3 மணி ஆயிடுச்சு. வர்ற வழியில வண்டி வேற மக்கர் பண்ணிச்சு தம்பி. சரி நான் ஏதாவது பேசிட்டு இருக்காதே. சரி கட்டா வரும் ஆயிரம் போகுது. பொண்ணா தம்பி, நான் தான் ஸ்ப்ரே அடிச்சிருக்கல. மயக்கம் பாரு. பிரிங்க முதலாளி பாரு. சீக்கிரம்டா. இதா வருங்க இதா வருங்க. என்னடா லேட் பண்ணிக்கிட்டு தம்பி பாரு. டென்ஷன் ஆற. சீக்கிரம் சீக்கிரம். பொண்ணை காணுமே. அம்மா முதலாளி சங்குதா. டேய் என்னடா பொண்ணுங்கடா? பாலத்தண்டு தான் இருக்குது. இல்ல தம்பி, உள்ள பொண்ணுதான் வச்சோம். ஆமா. ஷாலி எங்கடா? தம்பி நான் தான் தூக்கி வச்சேன். மயக்க மரத்தை அடிச்ச சொல்லுங்கடா. ஆமா பொண்ணு எங்கடா? இல்ல தம்பி, இலைக்குள்ள நாங்க தான் வச்சு கட்டலாம். என்னாச்சு? ஆமாங்க, இவரே இழுச்சிங்க. ஷாலி உள்ள வச்சது எப்பற மார்ச்சு? நைட்டே ஷாலியை தூக்கிட்டேன்னு சொன்னா? இல்ல தம்பி, என்ன பண்ண வந்திருக்கீங்க? நமக்கு தம்பி பொண்ணா தூக்க சொல்றா. சொல்றேன் எங்கடா? தம்பி சத்தியமா நான் உள்ளதான் வச்சேன். எனக்கு ஷாலி வேணும். தம்பி உங்க சாலி உங்களுக்கு கண்டிப்பா கிடைப்பா. அடுத்த முறை ட்ரை பண்ற தூக்குறோம்.
சொல்லுங்க சார், என்னாச்சு? சார், காலையில என் மனைவி பொண்ணை எழுப்பறதுக்காக ரூமுக்கு போனா அவர் ரூம்ல இல்ல சார். இந்த வீடு முழுக்க தேடி பார்த்துட்டோம், அவ எங்கேயுமே இல்ல சார். இந்த கல்யாணம் உங்க பொண்ணு விருப்பத்தோட நடக்குதா இல்ல கட்டாயப்படுத்தி நடக்குதா? இல்ல சார், அவ விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குது. உங்க பொண்ணு காலேஜில காதல் அது இதுன்னு? சார், என் பொண்ணு அப்படியெல்லாம் இல்ல சார். ஓ, உங்களுக்கு யார் மேல அது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். அப்போ கல்யாணத்துக்கு வந்த எல்லாரையும் வர சொல்லுங்க. ஏட்டே, எல்லாரையும் வர சொல்லியா? சரிங்க சார். வாங்க. போலீஸ் என்கொயரி வரைக்கும் போட்டு அடுத்தது கம்பி அடி கழிதாந்துங்க. சாமி நம்ம சைடுல வருது. ஹலோ சார், ஒரு நிமிஷம் இங்க வாங்க சார். கல்யாணத்துக்கு வந்த சொந்தக்காரங்க வேலைக்காரங்க எல்லாருமே இங்க தானே இருக்காங்க? எல்லாருமே இங்க தான் இருக்காங்க சார். இல்ல சார், இங்க டெக்கரேட் பண்ண வந்த 4 பேரு வேற வீட்டு கல்யாண வேலைக்காக போயிருக்காங்க. யோ, இது ஏன் என்கிட்ட சொல்ல? இல்ல மாமா. அவங்க போன் நம்பர் இருக்கா? இருக்கு சார். சார், எங்க குரூப்லயும் 3 பேர் எஸ்கேப் சார். நீ எந்த வேலைக்கு வந்தீங்க? என்ன கேட்காதீங்க சார், எங்க தலைவர் கேளுங்க சார். தலைவரா? எப்படி கோத்துட்டோம்? யாரையா நீ? சமையல் வேலை பார்க்க சார். பேர் என்ன? அறுசுவை அரசர், சமையல் சக்கரவர்த்தி, பல்சுவை பகலவர். என்ன இது? பட்டம் சார். பறக்க விட்டுருவேன். பேரை கேட்டா பேரை மட்டும் சொல்லு. நெல்லை முத்து சார். சார், 1990 இருந்து இது வரைக்கும் 800 கல்யாணம். நல்ல வருமானம். எங்க சார் இந்த தொழில பழைய மாதிரி ஒண்ணும் இல்ல சார். அப்ப இதெல்லாம் எப்படி? ரிச்சா போனா எச்சா பேமெண்ட் கிடைக்கும். இந்த எச்சுக்களை தான் சார் வாங்கி கொடுத்தா டோட்டல் கவரிங் சார். எல்லாம் சேர்ந்து கிலோ 30 ரூபா சார். ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கு சார், வருங்காலத்துல இதெல்லாம் தங்கமா போட்டுக்கிட்டு அப்படியே போகணும்னு ஆசையா இருக்கு சார். அதான் பொண்ணை கடத்தி இருக்கு. அந்த 3 பேரை எங்க இருந்து கூட்டிட்டு வந்த? சார், சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். இவன் தான் சார் கூட்டு வந்து வேலைக்கு சேர்த்தான். சார், நிஜமா நான் கூட்டணும் இல்ல சார். அவனுக்கு முதலாளியோட அட்ரஸ் கேட்டானுங்க, அதான் சார் நான் கூட்டணும் விட்டேன். ஆனா இவங்க தனியா தான் சார் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க தெரியாது சார். ஆனா பேசுறதெல்லாம் இருட்டுல தான் சார் பேசுவாங்க. ஆமா சார். இல்ல ஹம்சு, பச்சை புள்ள மாதிரி பேசுறீல. டோட்டல் பாடியில ஓடுற ஒட்டுமொத்த பிளட்டுக்கும் நான் போட்டு சோறுதாம்ல காரணம். கொஞ்சம் விசுவாசத்தோட பேசு. என்ன? சரி சரி, உண்மை சொல்லிருங்க. ஏலையா, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். ஜென்ரலாவே ஓப்பனிங்ல முதலாளி கொஞ்சம் பலபலா குளக்குளம் தான் பேசுவாரு. ஆமா சார். உள்ள வச்சு டைப் பண்ணி இருக்கீங்கன்னா உண்மையை பேச சொல்லுவார் சார். அப்ப டைப் பண்ற வேண்டியதா? நல்ல ஏல நீ மேல ஜோ, அவன் ஏன் அழுகுறா? யார் அவன்? சார், ஆக்சுவலி அவன் என்னுடைய பர்சனல் டிரைவர் சார். ஓனருடைய வேன் காணாம போச்சிருக்கனால துக்கம் தொண்டை அடைச்சு குலுக்கி அழுகல முதலாளி. வேனோடு சேர்ந்து போன் போயிடுச்சு முதலாளி. என் பொண்டாட்டி போன் அடிப்பா முதலாளி. எடுக்கிறேன்னா வைவா முதலாளி. வேன்ல போன் இருக்கு. போனை பிடிச்சா வேனை பிடிச்சிடலாம், வேனை பிடிச்சா பொண்ணை பிடிச்சிடலாம். யோ ஆறுமுகம் சார், அவங்கிட்ட நம்பர் வாங்கி ட்ரேஸ் அவுட் பண்ணிடு. சரிங்க சார். शालिनी 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 are you okay? Okay. ஓகே. நான் எப்படி மயக்கமான? நேத்து நைட் நாங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கல்யாணத்துக்கு வந்த டெக்கரேஷன் குரூப் உனக்கு மயக்க மருந்து அடிச்சு உன்னை இலையில வச்சு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏய், ஸ்டோர் வந்து காய்கறி எடுத்து வாங்கடா. வெளியில சத்தம் கேட்குது. வெளியே போய் பாரு. சரி வா. சீக்கிரம் போ. ஆமா, அவங்க உனக்கு கடத்த வந்தாங்க? அது எனக்கு ஒன்றும் தெரியல கௌதம். ஷாலினி, சொல்லு ஜெய். அது வந்து சொல்லுடா. நேத்திக்கு நாங்க இலக்கட்டு தூக்கிட்டு வரும்போது உன் கசின் அனிதா பார்த்துட்டா. என்னாச்சுடா?
போறீங்க? சொல்லுங்கடா, இல்ல மாமாவை கூப்பிடவா? இப்ப எங்கடா அவ? இங்கதான் இருக்கா. அனிதா, 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 ஓகே. அனிதா, ஐயோ ஓகே. அனிதா, ஷாலினி, அனிதா, என்னாச்சு? என்னாச்சு ஷாலினி? உன் கல்யாணம். அனிதா, இவனுங்களோட நீ எப்படி? யாரா நீங்க? அனிதா, விடு. நீ மாமாக்கு உடனே போன் பண்ணு. நான் சொல்றது கேளு அனிதா. விடுடி. மாமா உடனே போன் பண்ணு. நான் சொல்றது கேளு அனிதா. உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா. மாமா உடனே போன் பண்றீ. நான் சொல்றத கேளு. மாமா உடனே போன் பண்ணு. நான் சொல்றத கேளு அனிதா. நான் சொல்றத கேளு. அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். மச்சி, அவன ஒரு பியருக்கு மேல குடி கூடாது மச்சி. ஆமா மச்சி, போன வாட்டி மாதிரி அரபியர் அடிச்சுட்டு அலப்பற பண்ண அவ்வளவுதான். ஆமாண்டா, நீங்க மட்டும் ஃபிகர் உஷா பண்ணி உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. நான் என்ன பண்றது? பூஜா, வாங்கடி, டைம் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே நிமிஷம் வந்துடுறோம். முதல்ல அவளுக்கு கால் பண்ணுடி. மச்சி, இது நம்ம காலேஜ் பொண்ணுங்க தானே? ஆமா மச்சி, காலேஜ்ல இருந்து இவ்வளவு தூரம் பப்புக்கு வந்திருக்காங்கன்னா கேடிங்க தான். என்னடி ஆச்சு? எடுத்தால இல்லையா? போன் எடுக்க மாட்டேங்கறாடி. ஐயோ, கரெக்ட்டா சொன்ன மச்சி. ஏய், சாரியா, சாரி சாரி சாரி